த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு மாநிலத்திலையும் அதே பரபரப்பு நிலவுது. அதுதான் பீகார் மாநிலம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். பீகார் மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில், இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அக்டோபர் இல்லாட்டி நவம்பர் மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது. சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு தனியாக ஆட்சி பெறக்கூடிய அளவுக்கு இடங்கள் கிடைக்கல. கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்க. கூட்டணி தொடர்ந்து அவங்களுக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால தான் அவங்க உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கான ரிசல்ட் தான் ஹரியானா, மகாராஷ்டிரா மாதிரியான கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கான மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டெல்லியிலையும் அவங்க வெற்றியை பதிவு செஞ்சாச்சு. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இரண்டாவது மற்றும் கடைசி சட்டப்பேரவை தேர்தலான பீகார் மாநிலத்திற்கும் அந்த வெற்றியை தொடர்கதையாக மாற்றணும் அப்படின்றதுல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் இப்போ என்ன மாதிரியான கூட்டணிகள் இருக்குது அப்படின்றத அடிப்படையில் பார்த்துட வேண்டியது ரொம்பவும் அவசியமாகுது. அங்கே இரண்டு கூட்டணிகள் இருக்கிறாங்க. ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நிதிஷ்குமாரோடைய ஜேடியு இருக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே ஜேடியு தான் தலைமை வகிப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி, அதில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம், லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவங்களுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி. இந்த இரண்டு கட்சிகள் தான். மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு தரப்பு தான் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இதில் இந்த இரண்டு கூட்டணிக்குள்ளையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல இந்தியா கூட்டணியை பார்த்துருவோம். அதில் பீகார் மாநிலத்துடைய அடுத்த முதல்வர் யார் அப்படின்றதுல தான் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான போட்டி. எது இன்னும் பீகார் மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. இவங்க வெற்றி பெறுவாங்களான்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே யார் முதல்வர் அப்படின்றதுல காங்கிரஸுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இடையிலான கடுமையான போட்டி அப்படின்றது நடக்குது. இதில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தாங்க நாங்கள் கேம்பெயினை டிசைன் பண்ணியிருக்கிறோம், அவர் தான் எங்களுடைய முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் ஆவார் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை முழுமனதாக ஏற்றுக்கல. தேர்தல் முடிவுகள் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான உரசல் அப்படின்றது அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதை அந்த மாநிலத்தில் தேர்தல் வெற்றியை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மோசமாகவும் மாறலாம் அப்படின்ற கருத்து கணிப்புகளும் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, நிதிஷ்குமாருடைய ஜேடியு. இதில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில முதல்வர் யார் அப்படின்றதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு தேர்தலை அணுகணுமா அப்படின்றதுல சிக்கல்கள் இருக்கிறதா அடிப்படையிலான விஷயங்களா சொல்லப்படுது. ஏன்னா இது டூ லேட் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் கூட்டணியில் அந்த தலைமையை மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க விரும்பலை. ஏன்னா மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லிட்டாங்க, ஜேடியும் சொல்லிட்டாங்க, பீகார் மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்தால் நிதிஷ்குமார் தான் முதல்வர் அப்படின்றத. ஆனால் எவ்வளவு நாளைக்கு முதல்வராக அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீப நாட்களாக நிதிஷ்குமாருடைய உடல்நலன் சார்ந்த, மனநலன் சார்ந்த நிறைய விமர்சனங்கள் பீகார் மாநிலத்தில் கடுமையான முறையில் எழுந்திருக்கிறது மறுக்கவே முடியாத உண்மை. சமீப நாட்களில் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது அதுக்கு ஏதுவாக தான் இருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி கூட தேசிய கீதம் பாடும் பொழுது அவர் பண்ண சேஷ்டைகள், ஒரு பொதுக்கூட்டங்களில் அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல், அவர் காட்டக்கூடிய முகபாவனைகள், அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவர் ஸ்டேபிளான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாரா அப்படின்றத நிறைய கேள்விகளை பொதுமக்கள் மத்தியில், குறிப்பாக பீகார் வாக்காளர்கள் மத்தியில் ஏற்றிருக்கு. இதை மிக கச்சிதமாக அறுவடை செய்யணும் அப்படின்றக்காக தான் ஜன் அதிகாரின்ற கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர், அதாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் மேடைகள்லாம் கூட கலந்துகிட்டு இருக்கிறார்ல, வியூக வகுப்பாளர், அந்த பிரசாந்த் கிஷோர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு மனநிலை சரியில்லை, அவரை தொடர்ச்சியாக பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கிறது அப்படின்றது பீகார் மாநிலத்துக்கே நல்லது கிடையாது. ஒரு 15 வருஷம் பழசான வாகனங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசுகள் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது 20 வருஷமா இவர் சீட்டில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் மூலிமா எந்த ஒரு நன்மையும் நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் எதுக்கு முதல்வர் பதவியில் உட்கார வச்சிருக்கணும், அவரை அகற்றணும் அப்படின்ற மாதிரியான கேம்பெயினை மிக விரிவாக பீகார் மாநிலம் முழுவதும் அவர் மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. இந்த கேம்பெயின் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் 240 தொகுதிகளிலும் தனிச்சு தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்கிறார்.
இருக்காரு. ஆனால் அவர் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான கேம்பெயினிங் ஸ்டைல் அப்படின்றது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவுடைய, தேஜஸ்வி யாதவுடைய ஆர்ஜேடிக்கு ரொம்பவும் பக்கபலமாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க இதை வரவேற்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாருடைய உடல்நிலை குறித்த கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. அது நிதிஷ்குமாருக்கு பாதகமான விஷயமா தான். அவர் சமீப நாட்களாக அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. அதுக்கு காரணமாக அவருக்கு வயசாயிருச்சு, மற்றபடி அவர் ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கார், அவரால் கவர்மெண்டெல்லாம் ரன் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களை பொதுவெளியிலையும் பத்திரிகையாளர்களிடையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் முன்வைக்க, அதனால் கடுமையாக கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஜேடியுடைய தொண்டர்கள், நிதிஷ்குமாருடைய ஆதரவாளர்கள். அதனால சின்ன சின்ன முட்டல் முரசல்கள் அப்படின்றது அங்கேயும் தென்படுறத பார்க்க முடியுது. இதுல மிக முக்கியமான விஷயம், நிதிஷ்குமாரோடைய மகனான நிஷாந்த் குமாரை பீகார் மாநிலத்துடைய அரசியல்ல களமிறக்கிறதுக்கான முயற்சிகள் தொடங்கி இருக்கு. வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஒரு வாரிசு அரசியல் துளிர் விடுறது அப்படின்றது அந்த மாநிலத்தில் மட்டுமில்லை மற்ற இடங்கள்லையும் பாஜகவுக்கு ஒரு விதமான மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தில் மதசார்பற்ற ஜனதாதளம், அதே போல் ஜெயந்த் சௌத்ரி இப்படின்னு நிறைய வாரிசு அரசியல்களை ஊக்குவிக்கக்கூடிய இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று, செய்யக்கூடிய விஷயம் ஒன்று அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது பீகார் மாநிலத்திலும் தொடரும் பட்சத்தில் காங்கிரஸ், திமுக மாதிரியான வாரிசு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கை காட்டக்கூடிய அந்த கட்சிகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவே திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால அதை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியினர் பீகார் மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஜேடியுடைய தொண்டர்கள் நிறைய இடங்களில் போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. நிதிஷ்குமாருடைய மகனான நிஷாந்த் குமார் அரசியலுக்கு வரணும், எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவர் கேட்கணும், அவங்க அப்பாவுடைய லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வரவேற்பு பதாகைகள் எல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. இதுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்துஸ்தானி அவாமி மாதிரியான மற்ற கட்சிகளும் வரவேற்பு தான் தெரிவிச்சிருக்காங்களே தவிர எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா சிராக் பஸ்வான் ஆகட்டும் எல்லாருமே வாரிசு அரசியல் மூலமா வந்தவங்க தான் அப்படின்றதுனால அவங்களாலையும் இதை எதிர்த்து பேசக்கூடிய இடத்தில் இல்லை அப்படின்றது உண்மை. சமீப நாட்களாக நிதிஷ்குமாருடைய மகன் பொதுவெளிகளில் அதிக அளவில் தென்படுறதை பார்க்க முடியுது. சமீபமாக நடந்த ஹோலி பண்டிகைகளில் அவர் கலந்துக்கிட்டாரு, ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு, எங்கள் அப்பா தான் அடுத்த சிஎம்னு அவர் பத்திரிகையாளர்கள்ட மத்தியில் பேசுகிறாரு. அதனால் அவருடைய பொலிட்டிக்கல் வருகை அப்படின்றது கிட்டத்தட்ட தொடங்கிருச்சு அப்படின்ற மாதிரியான ரீதியிலான விஷயங்கள் தான் பீகார் மாநிலத்தில் பார்க்கப்பட்டுட்டு வருது. இதில் மிக முக்கியமான இன்னொரு நடவடிக்கையும் பாரதிய ஜனதா கட்சியினர் முன்னெடுத்திருக்காங்க. அதுதான் இஸ்லாமியர் வாக்குகளை கவர்வதற்கான அவங்களுடைய முயற்சி. இப்போ ரம்ஜான் மாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக சுகத் இ மோடி அப்படின்ற பெயர்ல இஸ்லாமியர்களுக்கு, அதிலும் குறிப்பா ஏழை இஸ்லாமியர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கக்கூடிய திட்டம் அப்படின்றது செய்யப்பட்டு இருக்கு. அதாவது சேமியா, ஒரு 2 கிலோ சர்க்கரை, திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் அடங்கிய கிட்டத்தட்ட ஒரு 800 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தொகுப்பு மாதிரி, நம்ம ஊரில் பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்களா அந்த மாதிரி தொகுப்பை பாரதிய ஜனதா கட்சியுடைய மைனாரிட்டி செல் இஸ்லாமியர்களுக்கு வழங்குறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே இதுக்கான அறிவிப்புகள் வெளியாகி மசூதிகள் வாசல்ல நின்று இந்த பைகளை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பிரதமர் நரேந்திர மோடியுடைய படம் இடம்பெற்றிருக்கும், தாமரை சின்னம் இடம்பெற்றிருக்கும். இஸ்லாமியர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விவரங்கள் அடங்கியதாக அந்த தொகுப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது. இது ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, கிட்டத்தட்ட 30லேருந்து 32 லட்சம் இஸ்லாமியர்களுக்கு இந்த கிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க திட்டம் வகுத்திருக்காங்க. இது பீகார் மாநிலத்திலையும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்க மாட்டாங்க, முக்கியமான பிரதிநிதித்துவம் வழங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படக்கூடிய சூழலில், இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அரசியலுக்காக இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக ஏழை இஸ்லாமியர்கள், பெண்கள் இஸ்லாமியர்கள் இவங்களுடைய வாக்குகளை குறிவச்சு இத்தகைய நகர்வுகளை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. இதுக்கான மிக முக்கியமான காரணம், பீகார் மாநிலத்தில் ஜாதி ரீதியிலான பிரிவினை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க தான்
அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ ஓபிசி கம்யூனிட்டிக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற மாதிரியான குரல்களை தொடர்ந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் முன்னெடுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அதுதான். ஆனால் அதுக்கு பாஜக பெரிய அளவில் ஆதரவான மனநிலையில் இல்லை. நிச்சயமாக இந்த வாக்குகள் சிதறும், இந்த இந்துக்கள் வாக்குகள்னு சொல்லப்படக்கூடிய வாக்குகள் கடுமையான முறையில் சிதறும் அப்படின்றதுனால அதை ஓரளவுக்கு சரி கட்டுறதுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் இது இருக்கிறாங்க. இதை ட்ரையல் அண்ட் ரன் பேசிஸில், அதாவது சோதனை முயற்சியாக பீகார் மாநிலத்தில் தான் முதலாக பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்த போகிறாங்க. அது ஒருவேளை அவங்களுக்கு கை கொடுக்கும் பட்சத்தில் மற்ற மாநிலங்கள்லையும் இஸ்லாமியர்களை கவருவதற்கான அடுத்தடுத்த நகர்வுகளை பாஜக மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டு மொத்தமாக ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட் தான் பீகாரை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு மாதிரி நிறைய கட்சிகள் கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பர் கேம்ஸ்லாம் கிடையாது. பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மைண்ட் கேம் தான். அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இனி வரக்கூடிய நாட்களில் தேர்தல் நெருங்குது அப்படின்றதுனால வரக்கூடிய நாட்களில் நிறைய பீகார் மாநிலம் பற்றின இப்படியான சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் பார்க்கலாம். நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் பட்சத்தில் எனக்கும் அது ஒரு உத்வேகம் கொடுக்கும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எனக்கு அது உருவாக்கி தரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.